இங்கே பார்த்தீங்கன்னா காசாவில் அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் தரப்புல இருந்து தொடர்ந்து பணைய கைதிகளை விடுவிக்கணும்னு இஸ்ரேலில் போராட்டம். இன்னொரு பக்கம் காசாவில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலால் தொடர்ந்து கொல்லப்பட்டு வருகிறார்கள் பாலஸ்தீனியர்கள். இதுவரைக்கும் அந்த பலி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48,264 உயர்ந்திருக்கு. போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருக்கக்கூடிய சூழலையும் ஹமாஸை குறி வச்சு தொடர்ந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. கடந்த 2 நாளில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 25 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. போர்ல மொத்தமா 1,11,688 பாலஸ்தீனியர்கள் படுகாயம் அடைஞ்சிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2023 முதலே இன்னைக்கு முடியுமா நாளைக்கு முடியுமா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். டெல் அவீவ், இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ்ல பணைய கைதிகளை விடுவிக்கக்கூடிய அந்த மக்கள் போராட்டம் நடத்தினாங்க. இந்த காட்சிகளை நம்ம பார்த்துடலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.